ஹாய், இது உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேனிஷிங் பாயிண்ட் ஃபில்டரில் இருக்கிற ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டரில் வேனிஷிங் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேனிஷ் பாயிண்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் டூல் மூலமாக இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரிட் லைன்ஸை கம்மி பண்ணிங்கன்னா இங்கே கிரிட் லைன்ஸ் அதிகமாகும். பாருங்கள், அதிகமாக தெரியுதா? அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். அப்படின்னா நம்ம 90 டிகிரிஸில் அது மாதிரி வரும். அப்புறம் திரும்பி ஆல்ட்லேருந்து கை எடுத்துகிட்டு திரும்பி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். தெரியுதுங்களா? ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்கள். போதும், இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிட்ட பிறகு ஓகே கொடுங்க. அந்த வேனிஷிங் பாயிண்ட் எதுவும் அலையாது, அப்படியே தான் இருக்கும். வேணால் பாருங்கள், ஃபில்டரில் போய்ட்டு திரும்பி வேனிஷிங் பாயிண்ட் எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. அதை பற்றி பயப்பட வேண்டாம். கேன்சல் கொடுத்துட்டு இப்போ இந்த வால் பெயிண்டிங் பிக்சர் எடுத்து வரேன். இது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து இதை பெருசாக்கிக்கலாம். கொஞ்சம் பெருசாக்கிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு இந்த இமேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், நியூ லேயரு. அதுக்கப்புறம் இந்த இமேஜை எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த செலெக்ஷன் ஆகிக்கிறது. இப்போ கண்ட்ரோல் C கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் D கொடுத்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லைன் போயிடும். இப்போ திரும்பி ஃபில்டருக்கு போயிட்டு நியூ லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபில்டருக்கு போங்க. கிளிக் பண்ணி போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் V கொடுங்க. அந்த இமேஜை பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜும் அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்கள், நீங்கள் மூவ் பண்ண சின்னதாகும். ஃபஸ்ட்டு டாப் லேயர் கொண்டு போயிடுங்க. டாப் லேயர் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைனுக்கு தகுந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ லைன் எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கொண்டு வாங்க. சாரி, திரும்பி பண்ணலாம். வாங்க, திரும்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ராக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் டாப் லேயர் கொண்டு போயிடுங்க. சொன்ன இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி பெருசு பண்ணிடுங்க அந்த ப்ளூ லைன் எண்டு வரைக்கும். இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வாங்க. ஓகே, கொண்டு வந்தாச்சு. இது ஓகேனா, உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஓகேனா ஓகே கொடுத்துட்டு இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, இந்த செகண்ட் லேயர் இருக்குங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்ட பிறகு மல்டிப்ளை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த ராக்கில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி வந்துடும் பெயிண்டிங்கு. ஆனால் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா,
கோயிலில் அந்த இதிலெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பழசான மாதிரி தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து எஃபெக்ட் என்ன பண்ணணும்னா ஃபில் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் அப்படியே பழசு மாதிரியே தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்டெப்ஸில் பெயிண்டிங் பண்ண மாதிரியே ரியல் எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாடல் இமேஜ் மேலே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளியர் பண்ணணும் இல்லையா, அப்போ தானே ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா திரும்பி அந்த மாடல் இமேஜை எடுத்துக்கிறேன். இமேஜ் எடுத்துக்கிட்டு லோட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரீஸ்டரீஸ் லேயர் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லோட் செலெக்ஷன் டூலுக்கு போங்க. லோட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு அந்த மாடல் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடல் இமேஜை செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிவிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த பேஸ்ட் பண்ண லேயர் எடுத்து டாப் லேயரில் வைங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி டாப்பில் கொண்டு வந்து வைங்க. வச்சிங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள். அந்த பெயிண்டிங் மேலே அந்த பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுதா? கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த இமேஜை. அந்த இமேஜ் மேலே இந்த இமேஜையும் ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அந்த பெயிண்டிங் மேலே அந்த பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது தாங்க வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோட் ஃபோட்டோஷாப்புக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரி டவுட்ஸ் தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸை. தேங்க்யூ.